படம் நல்லா இருக்குங்கிறது ஒரு மலையாள படத்தை பார்த்த ஒரு ஃபீல். இந்த மாதிரி ஸ்டோரிங்கெலாம் மலையாளத்தில் தான் நிறைய வரும். ஆனால் தமிழில் புதுசாக ஒன்று முயற்சி பண்ணியிருக்காங்க. என்ன சில பேருக்கு காமெடி பிடிக்கல, சாங் இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஆனால் ஸ்டோரி ஒரு எக்ஸ்ட்ரா இது எல்லாத்துக்குமே வந்து மியூசிக், எடிட்டிங் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேனரை வந்து தமிழ் சினிமா கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதனால் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஓகே. ஆமாம், பயங்கர விறுவிறுப்பாக இருக்குது. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஹவர்ஸ்க்கு சின்ன இதில் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா விறுவிறுப்பாக தான் போகுது படம். எந்த இடத்துலையும் ஒரு லேக் இல்லை, ஒரு போர் அடிக்கிற மாதிரியும் இல்லை நமக்கு. அதெல்லாம் எல்லாமே பக்கவாக கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த அந்த வாரிசு ஒரு படத்தில் ஒரு ஃபேமிலி ட்ராமா படிப்பேன். இதில் ஒரு ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது ஒரு பிரமாதமான ஒரு லுக்கு ஒன்று கிடச்சிருக்குது. அவர் நல்லா இருக்குது. அவருடைய காஸ்டியூம் போட்டிருக்க அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு போகிற அந்த ரூட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்கிரிப்ட் எழுதுகிற விதத்தில் தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே நல்லா இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்று ஆமாம், வில்லன் வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக்லன்னு நினச்சி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் இல்லைன்னு கிளைமேக்ஸில் காமினா அது ஒரு சின்ன ஒரு பிளே இருக்குது. நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது படம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி இருக்குனால அவங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. தாராளமாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஜானம் நிறைய வருது இல்லையா? அதில் இதில் ஒன்று இந்த காமெடி கிடையாது, சாங் இல்லைன்னு சில பேர் பேசுவாங்க. அதுக்கு இந்த ஸ்டோரிக்கு தேவையில்லாத படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லா படமே நீ வர்ற படம் எல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாம் நாட்டில் நடந்ததெல்லாம் இப்போ படமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கும். மலையாளம் ஆந்திரா படத்துக்கு ஈக்குவலாக வருது. இல்லை இல்லை, எல்லாமே நடந்தது அப்படியே படம் வர்றதுனால எல்லாத்துக்குமே சில பேர்த்துக்கு புரியாது, பல பேர்த்துக்கு புரியும். ஏன்னா நல்லா எப்படிங்க எல்லாம் நல்ல சவுண்டு எல்லாமே மியூசிக் எல்லாமே நல்லாவே இருக்கு. நல்லா நடிச்சிருக்கேன். நல்லா இருக்குது சார். படம் ரொம்ப நல்லா இருக்குது. RR நல்லா இருக்குது. ஷாம் சாருக்குன்னு ஒரு கம்பேக் மூவி இது. அதில் அந்த சுமன் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. பார்ட் 2க்கான ஒரு லீடு இது கொடுக்குறாரு. அது சஸ்பென்ஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது சார். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். இது வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் சார் பண்ணியிருக்காரு. ஷாம் சார் அவருக்கு கம்பேக் மூவியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு போலீஸாக கூட வர்றது நம்மளுக்கு வந்து தெரியலை, இது இவர் தான் அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியல. அது சீக்ரெட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சீக்ரெட் என்னென்னா பார்ட் 2 அப்படின்னு ஒரு சீக்ரெட் வச்சுருக்காரு. பார்ட் 2ல் ஏதோ பார்க்க வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்பீடு சார். அதே மாதிரி அந்த கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த RRல நல்லா உட்கார வைக்கிது ஆடியன்ஸை. ரொம்ப நல்லா இருக்குது சார். இது ரொம்ப வில்லன் ஒரு 2 இதில் வர்றாரு சார். ரொம்ப நல்லா இருக்குது. வில்லனும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காரு. அந்த பையன் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது சார். நல்லா நடிச்சிருக்காரு. அது நிறைய அந்த கொலைகள் அப்படி இருக்கிறதுனால அது இருக்குது சார். அப்படி ஒன்றும் இங்கே நல்லா இருக்குது, பார்க்கலாம் சார். படம் உண்மையாக சூப்பராக இருக்குது தலைவா. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம சும்மா சொல்லணும்னா சொல்லலை, நல்ல ஒரு சூப்பரான படம் ஆக்சுவலாக. ஏன்னா ஷாம் சார் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சுட்டு நாம் எல்லாமே 90s கிட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். சாரை வந்துட்டு அவர் சாமிங் பாய். ஆக்சுவலாக சாமிங் பாய் இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா? ஸோ லவ் சேனலில் பாட்டு அந்த மாதிரி போலீஸ் கிரைம் த்ரில்லர்லாம் வந்துட்டு தலைவன் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே போனால் அந்த ஃப்ரேமில் ஆக்சுவலாக வந்துட்டு அவர் மாஸ்க் காமிச்சிருக்காங்க. அவர் அதில் ஒவ்வொரு கேரக்டரும் நீலகண்ட சார் ஆகட்டும், ஜீவரவி சார் ஆகட்டும், அதை பண்ண ஒவ்வொரு அதே மாதிரி நம்ம அருள்டி சங்கர் சார்லாம் உண்மையுமே அந்த அவரோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் அந்த குட்டி பையன் உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அவனை கண்ணு அந்த அதில் அவன் பார்க்கறதுலே நமக்கு அது பேய் ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அதில் அந்த சுமன்ல கேரக்டர் வந்து கூடயே இருந்து சைலண்டாக இருந்துட்டு கடைசியாக ஒரு டிஸ்ட் வச்சாரு பாருங்க. ஆக்சுவலாக நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக ரொம்ப அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த சுமன் கேரக்டர் வந்து படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக சுமனோட கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ உண்மையுமே டேரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே எல்லா டிஓபிலேருந்து டேரக்ஷன் டீம் எல்லாமே நல்லா இருந்தாங்க. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ கொடுத்த காசுக்கு வரதுக்கு கண்டிப்பாக வந்து படத்தை பாருங்க. ஸோ தெரியல ஆக்சுவலாக வந்து எல்லாம் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஃபஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுமே வந்து அடுத்த நாள் நடக்குன்னு சொல்லிட்டு போரிங் இல்லாமல் அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம ஜாலியாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இல்லை ஆக்சுவலாக உண்மையாகவே சாம் சாருக்கு வந்துட்டு ஆஃப்டர் லாட சொன்ன ஸ்டார்டிங் சாம் சார் வந்துட்டு நம்ம லவ் சேனலில் பார்த்துட்டு ஸோ அவர் ஒரு பாட்டுலேயே ஒரு மாதிரி இருக்கிறப்ப ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக தலைவர் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. இல்லை நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்கிறாங்க. கூட அந்த ஒரு டீம் ஆக்ஷன் 2 பேருமே அந்த கூட அசிஸ்டண்டே வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பண்ண இவன் தான் படமே டிஸ்ட் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சுமன் கேரக்டர் ஆக்சுவலாக அந்த கூட இருந்தது சரி, சாம் சார் சரி, அந்த சுமன் கேரக்டர் உண்மையுமே கூட அந்த ஊரை ஊமையாக இருந்து ஊரை கெடுப்போம்னு சொன்னாங்க. அது இந்த படத்தில் ஆக்சுவலாக அந்த தகுந்த மாதிரியான கேரக்டராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நல்ல ஒரு படம். ஆக்சுவலாக கண்டிப்பாக ஃபேமிலியில் பாருங்க. ஆக்சுவலி படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. மூவிலேருந்து அந்த
ஃபுல் டீமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த த்ரில்லர் படமும் சூப்பராக இருந்துச்சு. பேய் படம்னு நினச்சி பயந்துட்டோம், ஆனால் பேய் படம் கிடையாது. அடுத்து செகண்டுக்கு அடுத்து என்னன்னு நம்மளே யோசிக்க வைக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. சென்டிமீட்டர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹீரோ நடிச்சிருந்தாரு, அவர் ஒய்ஃபும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஹீரோக்கு அசிஸ்டண்டாக நடிச்ச அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. அவர் நல்லா இது வேற ஜன்னலில் பார்த்துட்டு இது ஜன்னல் பார்க்க ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கு. அவருக்கு சூட்டபிளாக கொடுத்துருக்காங்க. த்ரில்லராக போகுது, சூப்பராக. அடுத்து என்ன நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராக போகுது. வில்லன் வந்து வேற ஒரு வில்லன் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், ஆனால் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு மாற்றத்துக்குள்ள அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. வில்லன் நல்லா சண்டை போட்டார். ஆமாம், பார்ட் 2 எடுத்து இன்னும் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. அது வந்து சீக்ரெட் சொல்லாமன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அது சீக்ரெட் சொல்றது நல்லா இருந்திருக்கும். குழந்தைங்க பண்ணி மற்ற எல்லாமே பார்க்கலாம். சூப்பராக இருந்தா ஓகே, பெரியவங்க தான் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு.